அம்மணி அம்மாள் குளத்தில் சேர்ந்துடுறாங்க. திரும்ப 4 நாள் கழிச்சு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மேனியோடு வராங்க. அவங்க என்னை எந்த இடத்துலையுமே நான் சித்தர்னு அவங்க சொல்லிக்கல. சுற்றி இருக்கவங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க நிஜமாகவே பெண் தானா, இல்லை தெய்வமா, இல்லை பேயா, இல்லை சித்தரானு. அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. வியாதிகளை குணப்படுத்துகிறாங்க. நிறைய பொருள் என்னென்ன யாருக்கு தேவைப்படுதோ அதை கொடுக்குறாங்க, வரவழைக்கிறாங்க. அப்போ அந்த சித்துக்கள்லாம் செய்யும்பொழுது இவங்க சித்தர்னு எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. சரி, நீங்கள் சித்தராகவே இருந்தாலும் இந்த ஆலயத்துடைய கோபுரத்தை எப்படி கட்டுவீங்கன்னும் போது அம்மணி அம்மா சொல்கிறாங்க, கிழக்கு கோபுரத்துக்கு ஈக்குவலாக 11 கலசங்களோட இதுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. கையில் சல்லி காசு கிடையாது. கொடுக்கறதுக்கு சித்து விளையாட்டு இருக்குமே தவிர கோவில் கட்டுறதுக்கு இறைவனுக்கு வராத சித்து. அதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கோபுரத்தை எப்படிமா கட்டுவீங்கன்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒருத்தனை இறைவன் சூஸ் பண்ணியிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் தான் மைசூர் அரண்மனையுடைய மகாராஜா. அவரை போய் அடியன் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நாங்களாம் கூட வரணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திருவண்ணாமலையை சுற்றி இருக்க பக்தர்கள்லாம் யார் வேண்டாம், நான் மட்டும் போகிறேன், தனியாக ஒரு பெண்ணாக ருத்ராட்சம் காவி ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க. மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனையுடைய நுழைவாயிலில் அந்த அம்மாவை நிறுத்தி வச்சிடுறாங்க. என்ன பரதேசி மாதிரி வந்திருக்கேம்மா, நீ கேட்டால் நான் கோபுரம் கட்டி கொடுத்துருவேனா அப்படின்ட்டு ஒரு வாயில் காவலர் அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அம்மா அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை வாசலில் அந்த அம்மா உட்காந்துட்டாங்க.